இங்க ஏசப்பா வந்து அந்த கோல்கத்தா மலைக்கு வந்து கொண்டு போறாங்கங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆ, 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 ಗೋಲ್ಗತಾ ಒಂದು ಬೆಟ್ಟಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும். சோ அதனால வந்து நான் ஸ்பீடா போறேன். எதெல்லாம் முக்கியமான காரியங்களோ அத மாத்திரம் நான் சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ನಿಮ್ಗೆಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತುಂಟು, ಹಾಗಾಗಿ ನಾನು ವೇಗವಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದೀನಿ. ಯಾವ್ದೆಲ್ಲ ಮುಖ್ಯವಾದ ಅಂಶವೋ ಅದನ್ನು ಮಾತ್ರ ಹೇಳ್ತೇನೆ. அங்க சீமோன்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் வந்து அந்த மலையை ஏறும்போது ஏசப்பாவால முடியல. அவனை வந்து வைத்து அவனை மலை ஏற வைக்கிறாங்க. ಅಲ್ಲಿ ಸೀಮೋನ್ ಅಂತ ಹೇಳಿ ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿ ಇದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಒಂದು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, ಹಾಗಾಗಿ ಅವನ ಮುಖಾಂತರ ಹತ್ತಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அங்க நிறைய லேடிஸ் எல்லாம் அழுதுட்டே இருக்காங்க ஏசப்பாவை பார்த்து. ஏசப்பா சொல்றாரு, எனக்காக அழாதீங்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சருக்காக அழுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅನೇಕ ಸ್ತ್ರೀಯರು ಅಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನನಗೋಸ್ಕರ ಅಳ್ಬೇಡ್ರಿ, ನಿಮಗೋಸ್ಕರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಅಳ್ರಿ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ. சோ ஆண்டவர் வந்து இங்க அந்த இடத்துல வந்து 12 மணில இருந்து 3 மணிக்கு ஃபுல் இருட்டாயிருதுங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ 12 ಗಂಟೆಯಿಂದ 3 ಗಂಟೆವರೆಗೆ ಬರೀ ಕತ್ತಲು ಆವರಿಸಿಕೊಂಡಿದೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ. எப்படி பழைய ஏற்பாட்டுல எகிப்து நாட விடும்போது 3 நாள் இருளா இருந்ததோ அதே போல 3 மணி நேரம் இந்த இடத்துல இருளா இருந்துச்சுங்க. ಆ ಐಗುಪ್ತ ದೇಶವನ್ನ ಬಿಟ್ಟು ಇಸ್ರಾಯೇಲರು ಹೊರಟು ಬರುವ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ 3 ದಿವಸ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಕವಿದಿತ್ತೋ ಅದೇ ರೀತಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಕೂಡ 3 ತಾಸು ಕತ್ತಲು ಕವಿದಿತ್ತು. இந்த இடத்துல ஏசப்பா 3 மணிக்கு மத்தியானம் நம்ம டைம் 3 மணிக்கு என்னாவது ஏசப்பா சத்தமா கத்துறாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு ஏசப்பா கத்துறாரு. ನಮ್ಮ ಪ್ರಕಾರ ಮಧ್ಯಾಹ್ನ 3 ಗಂಟೆಗೆ ಏನು ಮಾಡ್ತಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ, ನನ್ನ ದೇವರೇ ಯಾಕೆ ನನ್ನ ಕೈಬಿಟ್ಟಿ ಅಂತೇಳಿ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿಕೊಂಡ. அந்த இடத்துல 3 காரியம் நடக்குதுங்க. அப்போ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ 3 ஏசப்பா எந்த இடத்துல அந்த மூச்சு விடுறாரோ அந்த அப்போ வந்து 3 காரியம் நடக்குதுங்க. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ತನ್ನ ಕಡೆ ಶ್ವಾಸವನ್ನ ಬಿಟ್ನೋ ಅಲ್ಲಿ 3 ಘಟನೆಗಳು ನಡೀತಾ ಇದೆ. ஒண்ணு என்னாவது, அந்த திரை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இருக்கிற அந்த டிவிஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ண முடியும். மனுஷங்களுடைய ஜனங்களுடைய பாவத்துக்காக யார் போவா? ஆசாரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவாரு. அது அப்படியே கிழிஞ்சிருதுங்க. அது ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂದ್ರೆ ಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೂ ಮಹಾಪರಿಶುದ್ಧ ಸ್ಥಳಕ್ಕೂ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇರುವಂತ ತೆರೆ ಅಂದ್ರೆ ಮಹಾಯಾಜಕನು ವರ್ಷಕ್ಕೆ ಒಮ್ಮೆ ಮಾತ್ರ ಹೋಗ್ಬೇಕಾದಂತ ಆ ಒಂದು ತೆರೆಯ ಆ ಭಾಗಕ್ಕೆ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಅದು ತೆರೆ ಏನಾಗುತ್ತೆ, ಅದು 2 ಭಾಗ ಆಗುತ್ತೆ. அது ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா, ஒரு பெரிய நிலநடுக்கம் வருது. அந்த பக்கத்துல இருக்கிற அந்த 3 மணிக்கு இருட்டா இருக்கிற டைம்ல ஒரு நிலநடுக்கம் வருது. அப்படியே பூமி வந்து பிரியுது அந்த பக்கத்துல தூரத்துல எல்லாம். ಎರಡನೇದಾಗಿ ಏನಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆ ಒಂದು ಸಾಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಒಂದು ಭೂಕಂಪ ಅಲ್ಲಿ ಉಂಟಾಗ್ತಾ ಇದೆ. அப்புறம் இன்னொன்னு என்ன ஆகுது, அந்த இடத்துல நிறைய கல்லறைகள் திறந்து பழைய கல்லறையில இருந்து ஜனங்க எழும்பி எருசலேம் பட்டணத்துல நடமாடுறாங்களாம். ஏசப்பா அந்த சாகுற டைம்ல, அந்த இடத்துல அந்த உயிர் போற டைம்லங்க. ಮೂರನೇದಾಗಿ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನಾಗ್ತಾ ಇದೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಮರಣದ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ, ಅಲ್ಲಿದ್ದಂತಹ ಒಂದು ಸ್ಮಶಾನಗಳೆಲ್ಲ ಸಮಾಧಿಗಳೆಲ್ಲ ತೆರೆಯಲ್ಪಟ್ಟು ಅನೇಕರು ಎದ್ದು ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದೊಳಗೆ ಹೋದ್ರು ಅಂತ ನೋಡ್ತೀವಿ. பயங்கரமான ஒரு அற்புதம் நடக்குது. ಇದು ಭಯಂಕರವಾದ ಒಂದು ಅದ್ಭುತ ನಡೀತಾ ಇದೆ. பட் எல்லாத்துக்கும் பெரிய அற்புதம் என்னது? ಆದ್ರೆ ಎಲ್ಲದಕ್ಕಿಂತಲೂ ಉನ್ನತವಾದ ಒಂದು ಅದ್ಭುತ ಯಾವುದು? உலகத்தின் பாவங்களுக்கு ஒரு முடிவு. என்னைக்கு ஆதாம் அந்த பாவம் செய்தானோ, இயேசு கிறிஸ்து புதிய ஆதாம் என்ன பண்றாரு, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஏசப்பா வந்து யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. ಅಲ್ಲಿ ಯೋಹಾನ್ ಸುವಾರ್ತೆ 19ನೇ ಅಧ್ಯಾಯದ 30ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುವ ಪ್ರಕಾರವಾಗಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಎಲ್ಲಾ ಪಾಪವು ಮುಗ್ದೋಯ್ತು, ಮುಕ್ತಾಯ ಆಯ್ತು ಅಂತ ಹೇಳುವಂತ ಒಂದು ಮಾತು ಎಲ್ಲಾ ಅದ್ಭುತಗಳಲ್ಲಿ. இந்த 3 வார்த்தையை நீங்க உங்களுக்கு இது என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பேப்பர்ல நீங்க எழுதி வைக்கணும். ಅದರಿಂದ ಈ 3 ಅದ್ಭುತಗಳನ್ನ ನಿಮ್ಮ ಅದ್ಭುತ ಅಲ್ಲ ಬದರ 3 ವಾಕ್ಯ எல்லாம் முடிந்தது, ಇಟ್ ಇಸ್ ಫಿನಿಶ್ಡ್. ಕ್ಷಮಿಸಿ, ಈ 3 ಶಬ್ದ ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು, ಎಲ್ಲ ತೀರಿತು ಅಂತ ಇದೆಲ್ಲ, ಇದು ನಿಮ್ಮ ಜೀವಿತಕ್ಕೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅನ್ವಯವಾಗುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ 30வது வசனம் என்னது? 30ನೇ ವಚನ ನೋಡ್ರಿ. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா என்ன? தமிழ்ல வந்து ஒரே வார்த்தை ஒரே வேர்ட்ல வந்தது. இங்கிலீஷ்ல இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு வருது. முடிந்ததுன்னா என்னங்க? ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಇಟ್ ಈಸ್ ಫಿನಿಶ್ಡ್ ಅಂತ ಬರ್ತಾ ಇದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ತೀರಿತು ಅಂತ ಬರ್ತಾ ಇದೆ. ಅಂದ್ರೆ ಏನ್ರಿ? என்னது? ಏನು உங்களுக்கு இது என்ன அர்த்தங்க? ನಿಮಗೆ ಇದು ಏನು, ಯಾವ ಅರ್ಥವನ್ನ ಕೊಡುತ್ತೆ? இத வந்து தயவு செய்து, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்றது வந்து நீங்க தயவு செய்து அதை நீங்க யோசித்து நீங்க ஒரு புக்ல எழுதினா கூட நல்லதுங்க. அது ಅದರಿಂದ ಒಬ್ಬ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ತೀರಿತು ಅಂದ್ರೆ ಏನಂತ ತುಂಬಾ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಕೊಳ್ಳುವುದು ಬಹಳ ಮುಖ್ಯ. என் பாவத்துக்கு முடிவு, என் சாபத்துக்கு முடிவு. நான் இன்னும் எதுவும் பண்ண தேவை இல்ல. என் சைட்ல இருந்து நான் எதுவும் என் ரட்சிப்புக்காக நான் என் சைட்ல இருந்து நான் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண தேவையில்ல. அது ஒரு முடிஞ்சிருச்சு அப்படின்றத நம்ம மனசார நம்ம அதை விசுவாசிக்கிறோமா, அதை நம்ம நம்புறோமா, ಅದ ಮುಖ್ಯ. ನೋಡ್ರಿ, ನಮ್ಮ ಪಾಪವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿಗೆ ತೀರಿತು, ಮುಕ್ತಾಯವಾಯಿತು. ಇನ್ನು ಮುಂದೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದರ ಯಾವುದೇ ಹೊರೆ ನಮ್ಗೆ ಇಲ್ಲ. ಹಾಗಾಗಿ ಇದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಾವೇನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಅದನ್ನ ಅರ್ಥಪೂರ್ಣವಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ವಾ ಇಲ್ವಾ? ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு நான் பார்த்திருக்கிறேன், கிறிஸ்தவங்க ஏசப்பா எல்லாம் பண்ணிட்டாரு,
ஆனாலும் எங்க வீட்டுல இன்னும் சாபம் இருக்குங்க, இது இருக்குங்க அப்படின்னு நம்புறாங்க. இன்னும் சாபங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. ಇನ್ನು ಅನೇಕ ಕ್ರಿಸ್ತಿಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ನೋಡ್ಬೇಕಂದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಓಕೆ ಸತ್ತು ಹೋದ ಹಿಂಗ್ ಮಾಡ್ದ ಆದ್ರೂ ಕೂಡ ನಮ್ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ಶಾಪ ಇದೆ ರೀ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. இன்னும் சில பேர் என்ன நம்புறாங்க, ஐயோ எனக்கு இன்னும் அந்த பழைய பாவத்து ஞாபகம் வந்துட்டே இருக்கு பிரதர், நான் அதை பண்ண இல்ல சின்ன வயசுல அது பண்ணேன் அது எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, முடிந்தது நீங்க நம்புறீங்களா இல்லையாங்க? அதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ಆದ್ರಿಂದ ಇನ್ನು ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಅಯ್ಯೋ ನನ್ನ ಸಣ್ಣ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಾಡಿದಂತ ಪಾಪಗಳೆಲ್ಲ ಹಂಗೆ ಇದೆ ರೀ ಅಂತ ಹೇಳಿ ಹೇಳ್ತಿರ್ತಾರೆ. ಹಂಗಲ್ಲ, ತೀರಿತು ಅನ್ನೋ ಒಂದು ಮಾತನ್ನ ನೀವು ನಂಬ್ತೀರಾ ಇಲ್ವಾ? வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு வித்தியாசம், அந்த அளவுக்கு ஆண்டு நம்ம பாவங்களை வந்து தூர தள்ளி போட்டிருக்கிறார். ಭೂಮಿಗೂ ಆಕಾಶಕ್ಕೂ ಎಷ್ಟು ಅಂತರ ಇದೆಯೋ ಅಷ್ಟೊಂದು ದೂರವನ್ನ ನಮ್ಮಿಂದ ಪಾಪವನ್ನು கடல் ஆழத்துக்கு நம்ம பாவத்தை தூக்கி கொண்டு ஆண்டு போய் போட்டிருக்கிறாங்க. ಸಮುದ್ರ ಆಳದೊಳಗೆ ತಕೊಂಡು ಹೋಗಿ ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಹಾಕಿದ್ದಾನೆ ಸ್ವಾಮಿಯು. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் இருந்து அடிபட்டதுனாலே எனக்கு இன்னைக்கு என்ன ஆகுது, அந்த பரிசுத்தம் எனக்கு கிடைக்குது. அந்த பரிசுத்தம் எனக்கு கொடுத்துரு, அசுத்தமான இருக்கிற எனக்கு அந்த பரிசுத்தத்தை ஏசப்பா கொடுக்கிறார். அதை நீங்க நம்புறீங்களா இல்லையா? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಪರಿಶುದ್ಧನಾಗಿ ಇದ್ದಾಗ್ಯೂ ಕೂಡ ಜಡಿಯಲ್ಪಟ್ಟ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಅಶುದ್ಧನಾಗಿರುವಂತ ನನಗೆ ಆ ಪರಿಶುದ್ಧತೆ ಇದೆ. ಇದನ್ನ ನೀವು ನಂಬ್ತೀರಾ ಇಲ್ವಾ? இதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் ಇದನ್ನ ನಾನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಹಳ ದಿವಸ என் மைண்ட்ல வந்து நான் ஈஸியா புரிஞ்சுக்கிட்டேன். யாராவது மெசேஜ் கொடுப்பாங்க, அதை நான் கேட்டுக்குவேன். மைண்ட்ல வந்து அது புரியும், மைண்டுக்கு அது புரியும். ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಅದು ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇತ್ತು. ಯಾರಾದ್ರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನನ್ನ ಮನಸ್ಸೊಳಗೆ ಆಗ್ತಾ ಇದೆ. இருதயத்துல வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ಆದ್ರೆ ನನ್ನ ಹೃದಯದೊಳಕ್ಕೆ ಬರೋದಕ್ಕೆ ತುಂಬಾ ದಿವಸ இங்க மைண்ட்ல இருந்து இருதயத்துக்கு எத்தனை ஜான் இருக்கு? 2 ஜான் இருக்கு. ಇಲ್ಲಿ ಮನಸ್ಸು ಬುದ್ಧಿಯಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೃದಯಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು 2 ಜಾನಷ್ಟು ದೂರ ಇದೆ. ஆனா 10 வருஷம் ஆகும் இங்க இருந்து இங்க டிராவல் ஆகுறதுக்கு. 10 வருஷம் ஆகும் அதை நிறைய உணர்ந்து நம்ம வாழ்க்கையில அது உண்மை ஆகுறதுக்கு 10 வருஷம் கூட ஆகலாம். இருக்கிறதே 2 ஜான், 1000 கிலோமீட்டர் நடந்துடலாம். பட் ஆனா இந்த 2 ஜான் ಡಿಸ್ಟೆನ್ಸ್ வந்து வர்றதுக்கு ரொம்ப நாளா. ಆದ್ರೆ ಇರೋದು 2 ಅಂಗುಳ ಮಾತ್ರ ಇರೋದು. ಈ ಒಂದು 2 ಅಂಗುಳವನ್ನ ಅದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡಿ ಬರೋದಕ್ಕೆ 10 ವರ್ಷ ಆಗುತ್ತೆ, ಎಷ್ಟೋ ಸುಮಾರು ವರ್ಷಗಳಾಗುತ್ತೆ. சோ நிறைய வாட்டி நம்ம பைபிள்ல வசனங்களை மெசேஜ் கேட்கும்போது எல்லாம் மைண்டோட தான் இருக்குது. நமக்கு மைண்டோட இது இந்த கதை தெரியும், இந்த குவிஸ் தெரியும், இந்த மனப்பாடம் தெரியும், இங்கதான் இருக்கு. பட் இருதயத்துல நம்ம நம்புறோமா? ஆண்டவர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார், பாவமே இல்லாத அவர் எனக்காய் பாவமானார், அதை நான் நம்புறேனா? என் பாவத்தை அவர் எடுத்துட்டாரு, முடிச்சிட்டாரு, அதுக்கு ஒரு முடிவு காமிச்சிட்டாரு, இனி நான் பாவி அல்ல அப்படின்றத நம்ம நம்புறோமா? அதான் ரொம்ப முக்கியங்க. ಆದ್ರಿಂದ ನೋಡ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮನಸ್ಸಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದು ಸರಿ ಆಗುತ್ತೆ. ಆದ್ರೆ ಹೃದಯಪೂರ್ವಕವಾಗಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಹೌದಾ ಇದು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಿಜವಾಗ್ಲೂ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕ್ಷಮಿಸಿದಾನ ಅನ್ನೋದನ್ನ ನೀವು ಗಂಭೀರವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕು. நிறைய பேர் இன்னும் பழைய பாவங்களே வைத்து அது அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த முழுசா விசுவாசிக்கல. சோ என்ன ஆகுது, அந்த பழைய பாவங்கள் இன்னும் அவங்க வாழ்க்கையில இன்னும் அது வந்து அந்த பழைய பாவங்கள் வேற வேற விதமாய் வந்து கிரியை செய்து கொண்டிருக்குது அவங்க வாழ்க்கையில. ಅದರಿಂದ ಇನ್ನೂ ಅನೇಕರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹಳೆ ಪಾಪವು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನಾಗ್ಲಿಲ್ಲ, ಅದು ಹೋಗ್ಲಿಲ್ಲ, ಅದು ಬೇರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೆ. நம்ம அடிமை இல்ல, பாவத்துக்கு அடிமை இல்ல. யோவான் 8வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? ಯೋಹಾನ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ನಾವು ಪಾಪಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗುಲಾಮರಲ್ಲ. ವಚನಗಳನ್ನ ಓದ್ರಿ. 34வது வசனம் படிப்போம். 34ನೇ ವಚನವನ್ನ ಓದ್ರಿ. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 35, 36. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சோ குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யார் சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. என்ன, எந்த இடத்துக்கு கனெக்ட் ஆகுது இது? எல்லாம் முடிந்தது, ஆண்டவர் முடிச்சிட்டார் நம்மளுக்காக. கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பாருன்னு சொல்றோம், முடித்துட்டார் கர்த்தர் நம்மளுக்காக. ಅದರಿಂದ ಮಗನು ನಿಮ್ಮನ್ನ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ನಿಜವಾಗಿಯೂ ಕೂಡ ಬಿಡುಗಡೆ ಆಗುತ್ತೆ. ಈ ಒಂದು ಮಾತು ಎಲ್ಲಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗ್ತಿದೆ? ತೀರಿತು ಅಂತ ಹೇಳುವ ಮಾತಿಗೆ ಅಲ್ಲಿ ಕನೆಕ್ಟ್ ಆಗ್ತದೆ. நான் இப்போ ஜோம் பண்ண போகும்போது சந்தோஷமா போறேன் ஜோம் பண்றதுக்கு. நான் ಅದರಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಕೆ ಹೊರಟಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು. ஆண்டவரே என்னை நீர் மன்னித்தீரே, என்னை ஏற்றுக்கொண்டீரே, என்னை புது மனுஷன் ஆக்கினீரே, உம்மால் என்னை நிரப்பினீரே அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. இருதயத்துல இருந்து அப்படியே சந்தோஷம் பொங்குது எனக்கு. ಅದರಿಂದ ಹೃದಯದಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸಂತೋಷ ಉಕ್ಕಿ ಬರುತ್ತದೆ. ಯಾಕಂತ ಹೇಳಿದ್ರೆ ದೇವರನ್ನ ನನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟಿಯಲ್ಲ, ನನ್ನ ಅಂಗೀಕರಿಸಿದೆಯಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் வந்து நம்மள வந்து தண்டிக்கிறதுக்கு நம்ம பார்க்க மாட்டார். அவ்வளவு ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ನಮ್ಮನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಶಿಕ್ಷಿಸೋದಕ್ಕೆ ಆಸ್ಪದ ಇರೋದಿಲ್ಲ. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ. எப்படி பிரதர் இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ಬ್ರದರ್ ಹೆಂಗೆ ಇದು ನನಗೆ ಸಿಗುತ್ತೆ ಅಂತ ಒಂದು ಕೇಳ್ಬೋದು. விசுவாசம், ನಂಬಿಕೆ, இருதயத்துல இருந்து வர்ற விசுவாசம், ಹೃದಯದೊಳದಿಂದ ಬರುವ ನಂಬಿಕೆ, மனசுல புரிஞ்சுக்கிற விசுவாசம் இல்ல. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ನಂಬಿಕೆ ಅಲ್ಲ. எலான் மஸ்க் அப்படின்ற உலகத்திலே ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான். உலகத்தின் பெரிய பணக்காரன். அவன் ஒரு டிவி ஷோக்கு வந்தான். அந்த டிவி ஷோல அவனை இன்டர்வியூ பண்ணிட்டு இருந்தாங்க கிறிஸ்தவர்கள்.
ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಹೆಚ್ಚು ಶ್ರೀಮಂತನಾದಂತಹ ಎಲನ್ ಮಾಸ್ಕ್ ಎಂಬ ವ್ಯಕ್ತಿ ಒಬ್ಬ ಮಾಧ್ಯಮದ ಇಂಟರ್ವ್ಯೂಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர் சொல்றாங்க ஏசப்ப பத்தி எல்லாம் சொல்றாங்க அவர்கிட்ட டிவில. அவர் எல்லாம் கேக்குறாரு, நல்லா இருக்கே நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படின்னு கேக்குறாரு எல்லாத்தையும். ಅವ್ರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಕೇಳ್ತಾ ಇದಾರೆ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಗ್ಗೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ಚೆನ್ನಾಗಿದೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹಂಗೆ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவங்க கேக்குறாங்க, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்ப விசுவாசித்தீங்கன்னா ஏசப்பா அவங்க பாவத்தை மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ಈಗ ನೀವು ನಂಬ್ತೀರಾ? ನೀವು ನಂಬಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ನಿಮ್ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. அவர் சொல்ற, சரி என்ன ப்ராப்ளம், பரவாயில்ல சொல்லுங்க, ஏசப்பா என் பாவத்தை மன்னிப்பாரா? சரி ஓகே ஓகே சொல்லுங்க, என்னங்க பண்ணணும் அப்படின்னா, விசுவாசிக்கணும் அப்படின்னுவோம். ಸೊ ಹಾಗಾಗಿ ಹೌದಾ, ಸರಿ ಆಯ್ತು, ಮಾಡೋಣ್ರಿ, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೀಗ? ನೀವು ನಂಬಿದ್ರೆ ಪಾಪ ಕ್ಷಮಿಸ್ತಾನೆ. ಆಯ್ತು ನಾನು ನಂಬ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. சார் நான் நம்பிட்டேங்க அப்படின்றாரு. ಆಯ್ತು ನಾನು ನಂಬಿಟ್ಟೆ ಅಂತ ಹೇಳ್ತಾನೆ. நீங்க சொன்னீங்களா அதை நான் நம்பிட்டேன் அப்படின்றாரு. ಆಯ್ತು ನೀವ್ ಹೇಳಿದ್ರಲ್ಲ ಅದ್ ನಂಬಿಟ್ಟೆ ನಾನು. அது எந்த நம்பிக்கை? ಅದ್ ಯಾವ ನಂಬಿಕೆ ಅದು? அது சும்மா மனசுல இன்டெலெக்சுவலா ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ಸುಮ್ಗೆ ಒಂದು ಮನಸ್ಸಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಅಷ್ಟೇ. ஒரு டைம் என்னாச்சு, எங்க ஃப்ரெண்டை வந்து சர்ச்சுக்கு கூட்டு போயிருந்தேன். ಒಂದ್ಸರಿ ಏನಾಯ್ತು, ನನ್ನ ಸ್ನೇಹಿತರನ್ನ ಚರ್ಚಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಿದ್ದೆ. உலகத்திலே கிறிஸ்தவம் ஆக மாட்டாங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் நினைச்சேன். ಪ್ರಪಂಚದಲ್ಲೇ ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನ ಆಗದೆ ಇರುವವನು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್. சர்ச்சுக்கு அப்புறம் சாப்பாடு தராங்கப்பா, ஏதோ ஸ்நாக்ஸ் இருக்குப்பா, இன்னைக்கு ஏதோ பார்ட்டி இருக்கு சர்ச்ல, சோ அதுக்காக வா அப்படின்னு. சரி பார்ட்டிக்காக வந்தான் சர்ச்சுக்கு. ಚರ್ಚ್ ಮುಗಿದ ಮೇಲೆ ಒಂದು ಪಾರ್ಟಿ ಇದೆ, ಊಟ ಕೊಡ್ತಾರೆಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದೆ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ರು ಚರ್ಚಿಗೆ. பாஸ்டருக்கு தெரியாது அவன் என் ஃப்ரெண்டுன்னு. ಪಾಸ್ಟರ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಆತ ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಅಂತ. மெசேஜ் கேக்குறோம், ಮೆಸೇಜ್ ಕೇಳ್ತಾ ಇದ್ವಿ. மெசேஜ் முடியுது, லாஸ்ட்ல ಮೆಸೇಜ್ ಮುಗಿತಾ ಇದೆ. ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ விக்கி அழுறான். ಆತನು ತುಂಬಿ ಬಿಕ್ಕಿ ಬಿಕ್ಕಿ ಅಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. இயேசுவா மேல விசுவாசம் வச்சுட்டான். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಬಿಟ್ಟ. அவனுக்கு அந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை ஏசப்பா இருதயத்தோட பேசியிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை வச்சுட்டான் ஏசப்பா மேல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮೇಲೆ ಒಂದು ವಿಶ್ವಾಸವನ್ನ, ಅಂದ್ರೆ ತನ್ನ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡಿದ್ದಾನೆ, ಒಂದು ನಂಬಿಕೆಯನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. 2 விதமான மனம் திரும்புதலை சொன்னேன். 2 ರೀತಿಯಾದಂತಹ ಮಾನಸಾಂತರವನ್ನ ಹೇಳಿದೆ. எலான் மஸ்க் சும்மா மனசுல சரிப்பா சரி கிடைக்குதா, ஃப்ரீயா கிடைக்குதா, ஏசப்பாவை நம்பினா கிடைச்சிருமா பாவம் மன்னிப்பா, கொடுப்பா அப்படின்னு சொல்லி ஓகேயா மனசளவுல சொல்றது. ಎಲಾನ್ ಮಾಸ್ಕ್ ರೀತಿಯಲ್ಲೇ ಹೌದಾ ಆಯ್ತು ಲಘುವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋದು. ஆனா பரிசுத்தாவியானவர், அந்த 2வது என் ஃப்ரெண்டு சொன்னேன்ல, பரிசுத்தாவியானவர் கிரியை செய்யும் போது ஆவியானவர் இருதயத்தை தொட்டு, ஆமா உனக்கு விடுதலை வேணும், நீ பாவத்துல இருக்கிற, நான் உனக்கு உன் பாவத்தை மீட்டுக் கொள்ள போறேன் அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு அறிய முடியாம அவனுக்கே கண்ணுல இருந்து தண்ணி அப்படியே வருது. ಎರಡನೇದಾಗಿ ನಾನು ಹೇಳ್ದೆ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ಆತನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ತನ್ನ ಪಾಪವನ್ನ ಮನವರಿಕೆ ಮಾಡಿ ಅಳುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಮುಖಾಂತರವಾಗಿ ದುಃಖಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಅಳ್ತಾ. ஆண்டவர் செய்வாருங்க அது. ದೇವರು ಮಾಡ್ತಾನೆ. நம்ம நினைக்கிறோம் யாரை எதிர்பார்க்கிறோமோ அவங்க ஏசப்பா கிட்ட வருவாங்கன்னு நினைப்பாங்க, அவங்க வர மாட்டாங்க. யாரை எதிர்பார்க்க மாட்டோமோ அவங்க வருவாங்க ஏசப்பா. ನಾವು ನೆನೆಸ್ತೀವಿ ಯಾರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬರ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ನಿರೀಕ್ಷೆ ಮಾಡ್ತೀವಿ, ಅವ್ರು ಬರೋದಿಲ್ಲ. ಅನಿರೀಕ್ಷಿತರು ಅನೇಕರು ಬರುತ್ತಿರ್ತಾರೆ. இந்த முடிந்ததுன்றத உலகத்துக்கு முழுது போய் சொல்லுங்க நீங்க. ತೀರಿತು ಅನ್ನೋದನ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿಸಿ ಹೇಳಿ. அவ்வளவுதாங்க சுவிசேஷம். ಅಷ್ಟೇ ರೀ ಸುವಾರ್ತೆ. முடிஞ்சிருச்சு. ಮುಗ್ದೋಯ್ತು. உன் பாவத்துக்கு ஒரு முடிவு. ಎಲ್ಲ ನಿನ್ ಪಾಪಕ್ಕೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ. நீ சர்ச்சை சுத்தி வர வேண்டாம். நீ சர்ச்சுக்காக தேங்காய் உடைக்க வேண்டாம். சர்ச்சுக்காக ஏசப்பா போட்டோக்கு நீ மாலை வைக்க வேண்டாம். ನೀನು ಚರ್ಚ್ಗೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಸುತ್ತಿ ಬರುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ತೆಂಗಿನಕಾಯಿ ಇಡುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ, ನೀನು ಬೇರೆ ಏನಾದ್ರು ಹೂವಿನಾರ ಹಾಕುವಂತ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. மனதார விசுவாசி. ನೀನು ಹೃತ್ಪೂರ್ವಕವಾಗಿ ನಂಬು. ஏசப்பா உனக்கு கொடுக்கிற பாவத்தை நீ அறிக்கையிடு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಕೊಡುವ ಒಂದು ಪಾಪದ ನೀನು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಮಾಡು. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். ದೇವ್ರು ನಿನ್ನ ಅಂಗೀಕಾರ ಮಾಡ್ಕೊ. எல்லாம் முடிந்ததுங்க. ಎಲ್ಲವೂ ಕೂಡ ತೀರಿತ್ರಿ. அப்ப ஏசப்பா வந்து பிதாவே என் ஆவியை உன் கையில ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா ಆಗ ಯೇಸಪ್ಪ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಅಂದ್ರೆ, ನನ್ನ ಆತ್ಮವನ್ನ ನಿನ್ನ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುತ್ತೇನೆ ದೇವ್ರೆ. இதாங்க சிலுவையின் வெற்றி. ಇದೇ ರೀ ಒಂದು ಶಿಲುಬೆಯ ಒಂದು ಜಯ. சிலுவையின் வெற்றியை வந்து நம்ம குறித்து புதிய ஏற்பாட்டை நிறைய பார்க்க போறோம். பட் ஆனா இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் ஆரம்பம். ஏசப்பா வந்து முடிஞ்சது நினைக்கு சொன்னாரோ, நம்ம வாழ்க்கையிலே அன்னையோட சாபம் பாவம் எல்லா சோதனை எல்லாத்துக்கும் வந்து ஒரு முடிவு ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ಅದರಿಂದ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಯಾವತ್ತು ಮುಗಿದೋಯ್ತು ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ನೋ ಅದೇ ಪ್ರಥಮ ಜಯ. ಹಾಗಾಗಿ ಎಲ್ಲಾ ಶಾಪ ಪಾಪಗಳಿಗೆಲ್ಲ ಕೊನೆಗೊಂಡಿದ್ದಾನೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. இந்த ஜெயத்துக்குள்ள நீங்க வாழ்றீங்களா? டெய்லி வந்து நீங்க நடக்கும்போது ஜெயம் கொடுக்கும் இயேசுவுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்படி நம்ம வாழ்றோமா? ಆದ್ರಿಂದ ಈ ಜಯದೊಳಗೆ ನೀವು ಜೀವನ ಮಾಡ್ತೀರಾ? ಜಯ ಕೊಡುವ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ದೀರಾ? பழைய நட்ராஜ முதலியார் ஒரு பாடகர் இருந்தார். அவர் பாடின ஒரு பாட்டு யூடியூப்ல எல்லாம் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ನಟರಾಜ್ ಮೊದಲಿಯಾರ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವ ಒಬ್ಬ ದೇವ ಮನುಷ್ಯರು ಒಂದು ಹಳೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಒಂದು ಹಾಡನ್ನು ಬರೆದಿದ್ದಾರೆ. முடிஞ்சா நான் வந்து அந்த குரூப்ல போடுறேன். அது புரியாது, கொஞ்சம் பழைய தமிழ்ல, அந்த தமிழ்ல அழகா ஒரு பாட்டு இருக்குங்க. ಸಾಧ್ಯವಾದ್ರೆ ನಾನು ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಹಾಕ್ತೀನಿ, ಅಷ್ಟು ಬೇಗ ಅರ್ಥವಾಗುದಿಲ್ಲ. ಅದು ಹಳೆ ತಮಿಳಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಹಾಡು. 1000 ஆண்டுகள் அழுதாலும் ஆண்டவரே அப்படின்னு வந்து ஒரு பாட்டு பாடுவார். ஒரு லைன், 1000 வருஷம் அழுதாலும் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. ಅಲ್ಲಿ 1000 ವರ್ಷ ನಾನು ಅತ್ತರೂ ಕೂಡ ದೇವ್ರೆ ಅಂತ ಹೇಳಿ ಅಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾನೆ. என் பாவம் வந்து போவாது. ನನ್ನ ಪಾಪ ಹೋಗುವುದಿಲ್ಲ. 1000 வருஷம் அழுதாலும் என் பாவம் போவாது. 1000 ವರ್ಷ ನಾನು ಅತ್ತರೂ ಕೂಡ ನನ್ನ ಪಾಪ ಹೋಗುವುದಿಲ್ಲ. அரை நொடியில், அரை செகண்ட், அரை நொடியில் என்னை வந்து புனிதனாய் மாற்றிட்டீர் ஆண்டவரே. ಕ್ಷಣಾರ್ಧದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಕ್ಷಣಾರ್ಧದಲ್ಲಿ ನೀನು ನನ್ನ ಪಾಪವನ್ನ ಕ್ಷಮಿಸ್ಬಿಟ್ಟಿಯಾ? இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அரை நொடியில் அது மேல, இயேசுவின் ரத்தத்தின் மேல் விசுவாசம் வைக்கிறேன் எவனோ பாவத்திலிருந்து விடுதலை, அவனுக்கு மன்னிப்பு உண்டு.
ಆದ್ರಿಂದ ಕ್ಷಣಾರ್ಧದಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬ್ತಾ ಇದ್ರು ಅವ್ರಿಗೆ ನಿಶ್ಚಯ ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. அப்ப ரத்தமே ரத்தமே புனித ரத்தமே இயேசுவின் அன்பின் சின்னமே. ಅಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ ರಕ್ತವೇ ರಕ್ತವೇ ಯೇಸುವಿನ ರಕ್ತವೇ ಅದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಚಿಹ್ನೆ ಅಂತ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ. ஏசப்பாவோட ரத்தம் அன்பின் சின்னம் உங்களுக்கு. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ರಕ್ತವು ಪ್ರೀತಿಯ ಚಿಹ್ನೆ ಆಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. எல்லாம் முடிந்தது. ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು.